அனைவரையும் ஆச்சரியத்தால் ஸ்தம்பித்து போக வைக்கும் செய்தியை அறிவித்திருக்கிறது சீனா. அதாவது தங்கள் நாட்டில் சுமார் 10 லட்சம் டன் தோரியம் இருப்பதாக சீனா கூறியிருப்பது ஒட்டுமொத்த உலகையும் சீனாவை உற்று பார்க்க வைத்துள்ளது. இதன் மூலம் 60,000 ஆண்டுகளுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என கூறியிருப்பது தற்போது கவனத்தை ஈர்த்திருக்கிறது. சீனாவின் தன்னாட்சி பெற்ற மாகாணங்களில் ஒன்றான உள் மங்கோலியாவின் பைன் ரோபோ பகுதியில் சுமார் 10 லட்சம் டன் தோரியம் இருப்பதாக தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் அடுத்து வரும் 60,000 ஆண்டுகளுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என கூறப்படுவது ஆச்சரியத்தின் உச்சம். அணுமின் உற்பத்தியை பொறுத்தவரை யுரேனியம், புளூட்டோனியம் ஆகிய தாதுக்களுக்கு அடுத்தபடியாக முக்கிய பங்கு வகிக்கும் தோரியம் தாதுவை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் போது சுற்றுச்சூழல் பாதிப்பும் குறையும் என்பது இன்னொரு பிளஸ் பாயிண்ட். மேலும் மின்சாரத்தை தயாரிப்பதற்கான செலவும் வெகுவாக குறையும் என்றும் சொல்லப்படுகிறது. பொதுவாக யுரேனியம், புளூட்டோனியம் போன்றவை அணுமின் நிலையங்களில் மின்சார உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு தனிமம் தான் தோரியம். ஆனால் யுரேனியம் புளூட்டோனியத்தை விட அதிக சக்தி வாய்ந்தது. எப்படியெனில் 1 கிராம் யுரேனியத்திலிருந்து 1 யூனிட் மின்சாரம் தயாரிக்கிறோம் என்றால் 1 கிராம் தோரியத்திலிருந்து 200 யூனிட் மின்சாரம் தயாரிக்க முடியும் என்று விளக்கமளிக்கின்றனர் சீன விஞ்ஞானிகள். தற்போது அணுமின் சக்தி தொடர்பாக ரஷ்யா, சீனா இடையே நீயா நானா என போட்டி நிலவுகிறது. இந்த நிலையில்தான் சீனாவில் மிகப்பெரிய தோரியம் குவியல் கண்டறியப்பட்டிருப்பது அந்நாட்டு ஆய்வாளர்களையும் உற்பத்தியாளர்களையும் உற்சாக வெள்ளத்தில் மூழ்கடித்துள்ளது. தற்போது சீனாவின் கோபி டிசர்ட் பகுதியில் மிகப்பெரிய தோரியம் அணுமின் உற்பத்தி நிலையத்தை சீனா அமைத்து வருகிறது. மேலும் விரைவில் இந்த அணுமின் நிலையம் பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது மிகப்பெரிய தோரியம் புதையல் கிடைத்திருப்பதால் மேலும் பல பகுதிகளில் புதிய தோரியம் அணுமின் நிலையங்களை அமைக்க சீனா திட்டமிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.